மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. குட் மார்னிங் மேடம். மேடம் என்ன கூப்பிட்டது? மூர்த்தி, நம்ம கம்பெனிக்கும் கிளைண்ட்ஸ்க்கும் இடையில இருக்க கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் சில மாற்றத்தை ஏற்படுத்த போறேன். இந்த பொம்பளை அடுத்த பிரச்சனைக்கு அடி போடுறாலோ? அங்க இருக்க பல பேரும் சுபத்ரா மேடத்தோட ஆளுங்க. இது நிச்சயமா பெரிய பிரச்சனையாகும். என்ன மூர்த்தி? அட ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல முடியுதா மேடம்? இன்னொரு விஷயம், நம்ம கம்பெனி கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு கிளைண்ட்ஸ் கிட்டையும் எனக்கு தெரியாம ஒரு பேப்பர் கூட மூவ் ஆக கூடாது. அவங்க கூட இருக்க எல்லா கரஸ்பாண்டன்ஸும் நானே பண்ணிக்கிறேன். சரி மேடம். எல்லாரோட இமெயில் ஐடி உட்பட அவங்களோட ஃபுல் கான்டாக்ட் டீடைல்ஸும் எனக்கு உடனே வரணும். கண்டிப்பா மேடம். நீங்க கிளம்பலாம். மேடம், ஒரு ஜெர்னலிஸ்ட் பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே மேடம். May I come in, madam? Yes, come in. Good morning, madam. Good morning. உட்காருங்க. Thank you. நான் பிஸ்னஸ் நோ பத்திரிக்கையிலேருந்து வந்திருக்கேன். ஒவ்வொரு வீக் எண்ட்லேயும் பிஸ்னஸை பற்றி மட்டும் வெளியிடுற ஒரு பத்திரிக்கை. நான் இந்த பத்திரிக்கையை பற்றி கேள்விப்பட்டதில்ல. வந்த விஷயத்த சொல்லுங்க. உங்களை பார்த்து இந்த பிஸ்னஸோட இப்போ இருக்கிற நிலைமையை தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு புரியல. ஷெனாய் குரூப் இப்போ பெரிய நஷ்டத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? பிசினஸ்ல முன் அனுபவமோ பாரம்பரியமோ இல்லாத ஒரு பொண்ணு சிஏஓ பதவிக்கு வந்ததுதான் இந்த நஷ்டத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. அது ரூமர் தானே? இல்ல ஒருவேளை உண்மையா மேடம்? வதந்தின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கே, அப்புறம் நான் என்ன சொல்றது? நான் ஓப்பனா கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கம்பெனியை பணைய வைக்க போறதை கேள்விப்பட்டேன். கம்பெனி எம்ப்ளாயர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு வெளியில பேசிக்கிறாங்க. உண்மையா? பெண்கள் தலைமையில இருக்கிற எல்லா கம்பெனிலையும் இதான் நடக்குது. இந்த மாதிரி உங்ககிட்ட யார் சொன்னது? பொதுவா சொல்றது தானே மேடம். பொதுவா இந்த மாதிரி பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கேட்டது சம்பந்தமா எந்த ஒரு எவிடன்ஸும் கையில இல்லாம உங்களை மாதிரி ஒரு ஜெர்னலிஸ்ட் எனக்கு முன்னாடி உட்காந்து இவ்ளோ கீழ்த்தரமா பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஆதியும் அந்தமும் தெரியாம கண்டதையும் அறகுறையா கேட்டுட்டு உன்ன மாதிரி பத்திரிகையில எழுதுற பத்திரிகையாளர்களுக்கே அவமானிச்சிடணும். மேடம், கீப் யுவர் வேர்ட்ஸ். என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. அடச்சி, எந்திரி எந்திரின்னு சொல்றல்ல. வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். பத்திரிகையாளர்ன்ற காடை கழுத்துல மாட்டிக்கிட்டு சுத்துறது கிடைச்ச இடத்துல பூந்து வாயிலையும் மனசுலயும் வரதெல்லாம் கேட்கறது கிடையாது. குற்றவாளிகளையும் சமூகத்தையும் வேறுபடுத்தி பிரிச்சு பாக்குறதுக்கும் மக்களோட மக்களா கலந்து நாட்டோட நிலைமையை எடுத்து சொல்றதுக்கு தான். இங்க பாருங்க, பெண்கள் பல இடத்துலயும் அவங்களோட திறமையை நிரூபிச்சிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி கேவலமான ஆட்களுக்கு அதை ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பெண்கள் போராடி வெற்றி பெற்றிருக்க பல கதைகளை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிற வேலை பாருங்க சார். நீங்க கிளம்பலாம். ஓகே மேடம். நீங்க என் பத்திரிகையோட பேரை மறந்துடாதீங்க. பிசினஸ் நவ். நீங்க பேச வந்ததோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சிடுச்சு சார். ஆனா இந்த கம்பெனி சம்பந்தமா இல்லாததையும் பொல்லாததையும் எழுதுனீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, see you. டேய் மூர்த்தி, நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் கூட நானும் சுபத்ராவா இருக்குல்ல. பாரு, இந்துவோட காலில் விழுந்து கெஞ்சி உன்னை உள்ளே ஏத்துறதுக்கு காரணம் எனக்கும் சுபத்ராவுக்கும் நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் அங்க இருக்கு. அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம்
உன்னோட சம்பளம் அந்த ஷேனாய் குரூப் தருவாங்க, கிம்பளத்தை அதை நானும் சுபத்ராவும் தருவோம், போதும்ல? அப்போ சரி, வச்சுடு. ஜெகநாதன் அந்த பேரை இன்னும் குறுப்பு மறக்கல இல்லையா? இல்லைனாலும் அதை எப்படி நீ மறக்க முடியும்? அந்த நாட்களையும் நேரத்தையும் உன்னோடையும் ஷேனாய்களோடையும் தூக்கத்தை இல்லாம பண்ணின அந்த சங்கீதம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு குருப். இல்ல, நீங்க எப்படிங்க? இல்ல, கொஞ்ச வருஷமா ஆளை பார்க்கவும் முடியல. நீங்க இந்த நாட்டிலே இல்லைன்னு நாங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நான் நாடு விட்டு போகல குருப், நீங்க நாடு கடத்திட்டீங்க. அம்பாட்டோட ஷேனாய் குடும்பத்தினர் இந்த ஊரை விட்டு ஒரு நாள் ராத்திரியில ஓட வச்சிங்களே இந்த ஜெகநாதனை. ஆனா ஒரு ராத்திரியில முடிக்கக்கூடிய கதை இல்லை இந்த ஜெகநாதனோட கதை. அம்பாட்டுக்காரங்க ஆளை விட்டு கொன்னு குழியில ஏத்திட்டா ஜெகநாதனோட இதயம் திரும்பவும் சுவாசிக்காதுன்னு நினைச்சியா? நீங்க கொன்னதா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஜெகநாதனோட உயிர் அது கஷ்டப்பட்டு போராடி கடைசியில எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துருச்சுடா. அந்த ஜீவனுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்குண்டா என்னோட உயிர் இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டி இருக்குன்னு. நான் திரும்பவும் உயிர் பிழைச்சு வர்றதுக்காக இந்த வாழ்க்கை காத்துட்டு இருந்தது. நீங்க கொன்னு போட்ட இந்த ஜெகநாதனோட அடுத்த பிறவிதான் இப்போ முன்னாடி நின்றுட்டு இருக்க இந்த ஜேபி. அதிர்ச்சி அடைய வேண்டாம், பழைய கணக்குகள் எல்லாம் தீத்திட்டு போக தான் நான் வந்திருக்கிறேன். ஜெகநாதா, அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. உனக்கு நடந்த கொடுமைக்கு நான் காரணம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் விஸ்வநாதனும் சுபத்ராவும் தான். நீ முன்னாடி இப்படி தாண்டா பேசிட்டு இருந்த. நீ நல்லா பேசுற காலத்திலையும் உன்னோட அந்த கண்கள்ல நான் ரத்த வெறிய நிறைய பார்த்திருக்கிறேன். ஜெகநாதா, நானு ஏன் முன்னாடி உன்னோட நாடகம்லாம் இங்க வேண்டாம். யாருக்கும் தெரியாம என்ன குத்தி கொல்லணும்னு வெறியோட வந்தவங்க கூட்டத்துல உன்னோட இந்த செவந்த கண்களையும் நான் பார்த்திருக்கேன். மறக்க மாட்டேன் உன்னோட இந்த முகத்தை. அப்படின்னா நீ பழி வாங்கறதுக்காக திரும்ப வந்திருக்கல்ல? என்ன சித்திரவதைக்கு உள்ளாக்குன அந்த சங்கீதத்தை உனக்கும் கேட்க வைப்பேன் குரூப். அதை கேட்டு அம்பாட்டு ஷேனாய்க்காரங்க கொலை நடுங்கணும். 22 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட வர ஒத்துக்காத பார்வதி இனி இறங்கி வரும்போது தடுக்கிறவங்க கையெல்லாம் நடுங்கும். அதுக்கு உண்டான சக்தி இன்னைக்கு ஜேபிட்ட இருக்கு. அம்பாட்டில் உள்ளவங்க இனியும் எனக்கு எதிராக செயல்பட்டா அதை செயல்படுத்துறதுக்கு உங்ககிட்ட ஆட்கள் இருக்கலாம். ஆனா கையை வெட்டிட்டு வர சொன்னா தலையை வெட்டிட்டு வர கூட்டம் எங்கிட்டையும் நிறைய இருக்குன்றத மறந்துடாத. யுத்தத்தை ஆரம்பிக்க தான் நான் திரும்ப வந்திருக்கேன். ராஜகுமாரி தடை சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவளை இங்கிருந்து கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். அம்பாட்டில் உள்ளவங்களுக்கு என் கூட திரும்பவும் மோதுறதுக்கு தைரியம் இருந்தா தயாராகுங்க. அந்த ஜெகநாதனா இந்த ஜேபி? ஆமா சுபத்ரா, இன்னைக்கு அவனை நான் நேர்ல பார்த்தேன். அன்னைக்கு ஒரு கையை தூக்கிக்கிட்டு
கோயில் கோயிலா போய் பாடி பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த ஜெகநாதன் இல்ல இன்னைக்கு அவன் பாம்பேல உள்ள திருட்டு பசங்களோட சேர்ந்து மூட்டை நிறைய கருப்பு பணத்தை சேர்த்து வச்சிருக்கிற மிகப்பெரிய செல்வந்தான் அவன். பணம் தான் இன்னைக்கு அவனோட பலமே. அதை பயன்படுத்தி அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இங்க பாரு, நம்ம கம்பெனிக்கு எதிராக அந்த ஜேபி கொடுத்த ஷாக்கு ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? அப்படின்னா பழி வாங்கறதுக்காக தான் ஜெகநாதன் வந்திருக்கான். ஆனா அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னது அவனை கொன்னுட்டதா தானே சொன்னீங்க? ஐயோ சுபத்ரா, அவனை குத்தி கொண்டு மூச்சு இல்லைன்னு உறுதிப்படுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு வந்தேன். அப்புறம் எப்படின்னு இந்த ஜெகநாதன் திரும்ப வந்திருக்கான்? எனக்கு தெரியலையே. நெருப்புல போட்டு எரிச்சாலும் அந்த சாம்பல்ல இருந்து வெளியில வர ஒரு பறவை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, கொண்டு புதைச்சதுக்கு அப்புறம் உயிரோட பழிச்சு வர்ற ஆளை பத்தி இப்பதான் நான் கேள்விப்படுறேனே. அண்ணே, அப்படின்னா நம்ம சொத்தெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும்னே. பார்வதி குழந்தைய கொலை பண்றதுக்கு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணா அவன் அந்த குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்றான். இப்போ அந்த குழந்தையோட அப்பனும் உயிரோட இருக்கான். நம்மளோட பிளான் எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்குன்னு. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சுபத்ரா. அன்னைக்கு விறகு கட்ட மாதிரி கருகி கிடந்த அவன் உடம்புல எங்கேயோ உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்க முடியாம போனதுதான் என்னோட பெரிய தப்பு. அண்ணே, இப்ப படம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஜேபிங்கிற ஜெகநாதன் திரும்ப திரும்ப நம்ம கம்பெனியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஜேபி அப்படி செய்யறது நமக்கு நல்லதுதான். எல்லாமே இந்து தலையில தானே போய் விடியும். ஆனா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. பார்வதி பழைய காதலன் வந்திருக்கான்னு அவளுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கணும் நம்மளால யூகிக்க மட்டும் தானே முடியும். இத்தனை வயசு ஆனதுக்கு அப்புறமும் பார்வதியும் ஜேபியும் காலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க தாகமும் மோகமும் ரெண்டு பேருக்கும் இருக்கும் இல்லையா? நம்ம குடும்பத்துக்கு அடுத்த மானக்கேடு வரப்போகுது. அது நடக்க கூடாதுன்னு. பார்வதிக்கும் ஜெகநாதனுக்கும் இருக்கிற உறவு இனிமே தொடரவே கூடாதுன்னு. என்ன பண்ணியாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றத நம்ம தடுத்தே ஆகணும். அந்த ஜேபிய இந்த ஊரை விட்டே ஓடுற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணணும். சுபத்ரா, இங்க பாரு, அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல அது. ஜேபி இன்னைக்கு பழைய ஜெகநாதன் இல்ல. அவன் நம்மளை விட சக்தி வாய்ந்தவனா இருக்கான். எதை வேணா செய்யறதுக்கு அவன் கை நிறைய பணம் இருக்கு. இன்னைக்கு எதை வேணாலும் செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அவன் கூட. அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு? அங்கதான் நம்ம வேற ஒரு விளையாட்டை விளையாடணும். நம்ம நேரடியா ஜேபி எதிர்க்க போகக்கூடாது. நமக்காக போராடுற மாதிரி இந்து அவனுக்கு எதிராக தயார் பண்ணி அனுப்பணும். இப்ப இந்துக்கும் எதிரிதான ஜேபி. ஜேபிக்கு எதிராக நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு சதிக்கு பின்னாடியும் அந்த இந்து தான் இருக்கான்னு ஜேபி நம்பணும். இங்க பாரு, அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பிக்கும் யுத்தம். அப்புறம் நாம கேலரியில உட்கார்ந்து ஆட்டத்தை ரசிக்கலாம். சுபத்ரா, எல்லா குற்றத்தையும் இந்து மேலே போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்மள பழி வாங்கறதுக்கு பதிலா ஜேபி இந்துவை துரத்த ஆரம்பிச்சிருவான். கூடவே சேர்ந்து ஜேபி அழிஞ்சிருவான். நமக்கு ஒரே கல்ல ரெண்டு மங்க அடிச்ச மாதிரி. எப்படி இருக்கே ஐடியா? உங்க பிளான் சூப்பர்னே. பார்வதி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்மா. என்னம்மா? கம்பெனில நஷ்டமெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த நஷ்டம் சாதாரண நஷ்டம் இல்லம்மா.
அத காரணமா வச்சு இங்க இருக்கிற எல்லாருமே அவ மேலதானே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு தெரியாமையே இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டிருக்கும்? அது இந்துவால ஏற்பட்ட நஷ்டம்னு சொல்ல முடியாதுமா. நம்ம கம்பெனிக்கு எதிரா வேற ஒரு ஆள் செஞ்ச சதினாலதான் இப்படி நடந்திருக்க. அந்த சதி சம்பந்தமா இந்துக்கு எந்த சந்தேகமும் வரலமா. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனிக்குள்ளேயே சில சதிக்காரங்களும் இருக்காங்கம்மா. அந்த மூர்த்திய நம்ம கம்பெனிக்குள்ள திரும்ப கொண்டு வந்திருக்க கூடாது. அவன்தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பான். ஆமா, நீங்க என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல. இந்துவை நீ கவனிச்சியா? அவ ரொம்ப கவலையோட இருக்கா. கம்பெனி விஷயத்த பத்தி சுபத்ராவும் ராதிகா புருஷனும் அவளை கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. அவ இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறான்னு எனக்கு தெரியலம்மா. அதனால இந்துவுக்கு கூடுதல் தைரியம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயே ஆகணும். அது மட்டும் இல்ல, சுபத்ராவையும் அவனையும் வாய் அடக்கி வைக்கணும். அதுக்காக தாமா நான் இந்துவை தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணேன். அத பத்தி பேசதான் நான் வந்தேன். தத்தெடுக்கிற விஷயத்த சந்தோஷமா ஆரம்பிச்ச நீ இப்ப எதுக்காக எல்லா விஷயத்துக்கும் தாமதிக்கிற? இந்துவை அவ்வளவு சீக்கிரமா தத்தெடுக்க முடியலம்மா. ஏன் அப்படி சொல்ற? இப்ப உனக்கு என்ன குழப்பம்? அதுதானே உன்னோட விருப்பமா இருந்தது. எனக்கு அந்த ஒரு ஆசைதாமா இருந்துச்சு. ஆனா அதை நான் நடத்தணும்னா நான் சுமதியோட டிமாண்டையும் ஏத்தாக வேண்டியது இருக்கே. புதுசா எதுவும் டிமாண்ட் சொல்றாளா? எல்லாம் பழசுதான். சட்டப்படி இப்போ இந்துவோட அப்பாவும் அம்மாவும் சுமதியும் சுகுமாரனும் தானே. அதுக்குதாம்மா நான் இந்துவோட உண்மையான அம்மாவையும் அப்பாவையும் தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இந்துவோட அப்பா அம்மா உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை. இனி இந்துவை நீ தத்தெடுக்க சுமதியும் சுகுமாரனும் தான் சம்மதிக்கணும். வீணாவையும் சேர்ந்து தத்தெடுக்காம சுமதி அதுக்கு சம்மதிக்கவே மாட்டாமா. அதனால அந்த விஷயத்தை பத்தி திரும்ப யோசிக்க வேண்டியது இருக்குமா. எப்படி இருந்தாலும் இந்துவை நீ தான் தத்தெடுக்கணும். அதேதாம்மா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். இந்து, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? புதுசா ஏதாவது பிரச்சனையா? நான் நம்மளோட அம்மாவையும் அப்பாவையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேங்க. இப்ப யோசிக்க என்ன இருக்கு? பெரிய கஷ்டங்கள் வரும்போது தானே நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே நம்ம யோசிக்கிறோம். சில நேரங்கள்ல நானும் அப்படி யோசிச்சிருக்கேன். நாம தனியா நின்னுகிட்டு இருக்கும்போது அம்மாவும் அப்பாவும் கூட இருந்தா எப்படி இருக்கும்னு. உங்க அம்மா அப்பா உங்க கூட தானே இருக்காங்க. ஆனா என் விஷயம் அப்படி இல்லைல்ல. இந்து, பல நேரங்கள்ல நான் அப்படி யோசிச்சிருக்கேன். பார்வதி அம்மா மாதிரி ஒருத்தவங்க என் கூட இருந்தா எப்படி இருக்கும்னு. பார்வதியத்தை உன் கூட தானே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உன்னை சொந்த மகளாவே தத்தெடுக்க ரெடியால இருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீ அதை யோசிச்சு ஃபீல் பண்ற? உங்களுக்கு அந்த சுவாமியை ஞாபகம் இருக்கா? எந்த சாமி? அன்னைக்கு ஒரு நாள் போற வழியில வச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்தினே அந்த சுவாமி. ஓ, அந்த சாமியா? ஞாபகம் இருக்கு, நல்லாவே ஞாபகம் இருக்கு. மூஞ்சிக்கு நேரா பொய் சொல்லக்கூடிய அந்த சாமி எப்படி மறக்கிறது? என்னங்க, அவர் பொய் தான் சொல்றாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்வதி அத்தையோட இறந்த குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்னாரு. உன் அம்மாவும் உயிரோட இருக்கிறதால சொன்னாரு. அவரை பத்தி நீ என்ன சொல்ல போற? என்னோட அம்மா வசந்தி தானே நான் இவ்ளோ நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அது உண்மை இல்லைன்னு இப்ப தோணுதுங்க. அந்த சாமி சொல்றத கேட்டு நீ ஒன்னும் குழப்பிக்காத. என்னங்க, என்னோட அம்மாவும் அப்பாவும் யாருங்கிற விஷயத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு. அது தப்பு இல்ல. ஆனா அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள தேடி அலைஞ்சு என்ன புண்ணியம்? இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம்லங்க. என்னோட உண்மையான அப்பா, என்னோட உண்மையான அம்மா
அவங்க இறந்து போயிருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நான் அப்பம் பேர் தெரியாத பொண்ணுன்னு யாரும் பேச மாட்டாங்கல்ல. உனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு அதுதான் சந்தோஷம்னா அவங்க இந்த பூமியில எங்க இருந்தாலும் இல்லைனாலும் நாம கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம். நீ யாரோட மகன் தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, எனக்கும் தான் அதுல சந்தோஷம். இந்த தேடுதல் முயற்சியில நீங்க என் கூடவே இருக்கணுங்க. இருப்ப, நீ தைரியமா இரு. பழைய கதை, முடிஞ்சு போன விஷயம். நீ எதுக்குமா அதெல்லாம் யோசிக்கிற? நான் அதை தெரிஞ்சுக்கணும்ப்பா. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால தான் கேட்குறேன். என்னோட உண்மையான அம்மாவும் அப்பாவும் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னம்மா பண்ண போற? உனக்கு அப்பாவை நான் இருக்கேன்ல. அப்பாவை தானே நீ என்ன பார்த்த? இப்போவும் நீ என்ன அப்பான்னு தானே கூப்பிடுற. இனிமேலும் அப்படியே இருந்தா போதும். அப்பாவா நானும், அம்மாவா வசந்தியும். வேற யாரை பத்தியும் எனக்கு தெரியாது. மாமாக்கு தெரியாத விஷயம் சித்திக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எனக்கு தெரியாத எந்த விஷயமும் சுமதிக்கு தெரியாது. வசந்தி இறந்து போனதுக்கு அப்புறம் தானே நான் சுமதியை கல்யாணம் பண்ணேன். இந்துவை பத்தி நான் சொன்னது தானே சுமதிக்கே தெரியும். புதுசா அவளுக்கு என்ன தெரியும்? அப்பா, அப்படின்னா சித்தி எதுக்கு என்னோட அப்பாவும் அம்மாவும் உயிரோட இல்லைன்னு பார்வதி அம்மா கிட்ட சொன்னாங்க? இந்த பவானிங்கிறது யாரு? பவானியா? பவானிங்கிற பொம்பளை தானே இந்துவை வளர்த்துக்க சொல்லி வசந்தி அம்மா கிட்ட கொடுத்தது. ஒரு மழை வெள்ளத்துல இவங்க அப்பா அம்மா செத்துட்டதால அவங்க சொன்னாங்க. அப்படின்னா என்னோட உண்மையான அம்மா அப்பா யாருன்னு பவானி அம்மா உங்ககிட்டயோ அம்மா கிட்டயோ சொல்லிருப்பாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்கள பத்தி சொல்ல தயங்குறீங்க? அது பவானிங்கிறவ வசந்தி கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அவளோட ஃப்ரெண்டு. அது சரி, உங்களுக்கு இந்த கதையெல்லாம் எப்படி தெரியும்? தத்தெடுக்கிற பேச்சு வந்தப்போ சித்தி பார்வதி அம்மா கிட்ட சொன்னதுதான் இதெல்லாம். நான் வசந்தி அம்மாவோட குழந்தை தானா? வசந்தி அம்மா இறந்துட்டாங்கிற விஷயம் உண்மையாப்பா? எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால எதுவுமே முடிவு பண்ண முடியலப்பா. உண்மை என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா. அப்படி பார்த்தா அவங்க சொல்றவங்க இல்ல இந்துவோட அப்பா அம்மா. அத பத்தி சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. மாமா, இந்துவோட மன நிம்மதிக்காக தானே ஏதாவது தெரியும் நான் சொல்லுங்களேன் ப்ளீஸ். நான் சொல்ல ஆரம்பிச்சா அது இன்னைக்கு முடிகிற கதை இல்ல. பழைய காலத்தை திரும்பி பார்க்கறதுக்கு எனக்கும் ஆசை இல்லை. என் மனசை காயப்படுத்தின பல விஷயங்கள் இருக்கு அந்த காலத்துல. வந்த வழியிலேயே திரும்ப போனோம்னா நமக்கு முன்னால உள்ள பாதை தடைப்பட்டுரும். அப்பா, எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.